அனைவருக்கும் வணக்கம். முருகரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, முருக வழிபாடு நான் வீட்டிலேயே செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ முன்னாடி இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை. நான் கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன், ஆராதனை எல்லாம் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருந்தேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு சும்மா போய் விளக்கு மட்டும் போடலாம்னு நினைச்சிட்டு போனா, அங்க போய் பார்த்தா நமக்கு முன்னாடி அவ்வளோ பேர் முருக பக்தர்கள் ஒரு ஊரே நிக்கிற மாதிரி அவ்வளோ கும்பலா இருந்தது. அழகான பாலமுருகனுக்கு நல்ல தங்க கவசத்துல பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி ஆராதனை காமிச்சாங்க. ரொம்ப நல்ல கண் குளிர திருப்தியா முருகனை ரசிச்சு நல்லபடியா அவர்கிட்ட வேண்டுதல் வச்சு அவருக்கு நமக்கு கொடுத்த அத்தனைக்குமே நன்றி சொல்லிட்டு வந்தோம். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இது. உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. முருகனோட அருள் எல்லோருக்குமே கிடைக்கட்டும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எப்போ நான் சொன்ன மாதிரி சாதாரணமா போய் பார்க்கலாம் அவரை அப்படின்னு நம்ம நினைச்சு போவோம். ஆனா ராஜ அலங்காரத்துல நமக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா சர்க்கரை பொங்கல்லாம் கொடுத்து நல்லா நம்மளை சந்தோஷப்படுத்தி அனுப்புவாரு நம்ம முருகர். அது நிறைய பேருக்கு தெரியும். நான் ஏதோ போனா விளக்கு போட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா விளக்கே போட முடியாத அளவுக்கு கும்பலா இருந்தது. இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை. நான் பிரதோஷ வழிபாடு அன்னைக்கு என்னால செய்ய முடியாதுங்கிறனால நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு முருகருக்கு வேலுக்கு மட்டும், முருகனுடைய வேலுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால பெருமாள், ஆஞ்சநேயர் அவங்க விஷ்ணு அந்த படத்தையும் வச்சு நான் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டேன். எளிமையான பூஜையா இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. 3 அபிஷேகங்கள் பண்ணியிருந்தேன். திருமஞ்சனம், விபூதி, சந்தனம், இந்த 3 தான் பண்ணினேன். ஏன்னா விபூதி அபிஷேகம்ங்கிறது முருகனுக்கும் உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கும் உகந்தது. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடுவோம். அது சாயங்காலம் தான் கோவிலுக்கு போக முடியும். காலையில பாத்தீங்கன்னா எழுந்ததுமே பாத்தீங்கன்னா பண்ண வேலை சிவபெருமானுக்கும் முருகனுடைய வேலுக்கும் அபிஷேகம் தான் பண்ணேன். விநாயகருக்கும் பண்ணியிருந்தேன். நம்ம பாத்தீங்கன்னா முருகர் நமக்கு என்ன செய்வாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கவே முடியாது. முருகர் நமக்கு கேட்கறது மட்டும் இல்லை, கேட்காதுமே செய்வாரு. முருகனுடைய பக்தரா இருக்கோம் அப்படின்னா, முருகன் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா, முருகனோட பெயர் கொண்ட ஏதாவது ஒருத்தர் நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் என்னோட கணவர் பெயரே பாத்தீங்கன்னா முருகன் தான். ஸோ பாத்தீங்கன்னா என் கூடவே இருந்து எனக்கு எல்லாமே பண்றது அந்த முருகன் கொடுத்த பெரிய கிஃப்ட் பாத்தீங்கன்னா என் கணவர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா முருகனோட அருளோட தான் பிறந்தாரு. இந்த அத்தை வேண்டிதான் அவர் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. நான் வேண்டி, நாங்க 2 பேரும் வேண்டிதான் என் பையன் பிறந்தான். அவனுக்கும் பாத்தீங்கன்னா தீஷிதன் அப்படின்னு முருகனுடைய பெயர் தான் நாங்க வச்சிருந்தோம். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இன்னைய நாள் நல்லபடியா முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் முருகன்கிட்ட எதுவுமே கேட்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நன்றியை மட்டும் சொன்னேன். வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறது சஷ்டி திதியில யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு முருகனை வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு நெய்வேத்தியமா முருகருக்கு மாம்பழமும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்லிகை பூ மட்டும் தான் என்கிட்ட இருந்தது. அதை வச்சுதான் நான் பாத்தீங்கன்னா பூஜை பண்ணேன். என்னோட பூஜைகள் எல்லாமே நிறைய நான் பூஜை பண்ற மாதிரி இருந்தாலுமே என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் பூஜை பண்றதுனால எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாகறது இல்லை, வீட்டுல சண்டை வர்றது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இல்லையேன்னு வருத்தப்படுறது இல்லை. எது இருக்கோ அதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன்னா பூஜை பண்ணிடுறேன். 1 முழம் பூ தான் இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எல்லா சாமிக்கும் வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற அபிஷேக பொருள் 3 வச்சு என்கிட்ட இருக்கிற நெய்வேத்தியம் மாம்பழம் இருந்தது வாங்கினது. அதனால பாத்தீங்கன்னா விநாயகர் ஸ்மார்ட்டா மாம்பழத்தை முருகன்ட்ட இருந்து வாங்கிட்டாரு. அதனால முருகர் கோச்சுக்கிட்டு பழனிக்கு போன கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாம்பழத்தையே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல மாம்பழம் நிறைய கிடைக்கும். அதனால அப்ப விட்ட கனியை இப்ப நம்ம மூலமா முருகர் சாப்பிடட்டும் அப்படிங்கிறனால அதை நினைச்சுதான் அந்த கந்தன் கருணை படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க நம்ம பாத்தீங்கன்னா அவரோட ஒருத்தர், அவர் நமக்குள்ள ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஐக்கியமாயிருவாரு. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி ஃபீல்லாம் இப்ப ரொம்ப வருது. அதே மாதிரி சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாள் தாயார் தான். அதனால பாத்தீங்கன்னா அவங்களையும் நல்லபடியா வழிபாடு செஞ்சாச்சு. துளசி கிடைச்சா சாயங்காலம் துளசி சாத்தி வழிபாடு செய்யலாம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த சனிக்கிழமை வந்து தொடங்கியது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது. இந்த சஷ்டி திதியில உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும், இல்ல வந்து திருமண தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி வீடு கட்டுறோம் இல்ல வீடு கட்டி பாதியிலே நிக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து முருகப்பெருமானை வந்து நல்லபடியா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான்ட்ட இல்லாத செல்வமே கிடையாது. அவர் வந்து குபேரர்கிட்ட கடன் பட்டாலும் கூடவே வந்து மகாலட்சுமி தாயார பக்கத்துல வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அவருடைய அந்த ஆசீர்வாதமும் இன்னைக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு, சனி தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்க விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யறது ரொம்ப ரொம்ப உசித்தம். இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செஞ்சு நம்மளுடைய கர்மாக்களையும் குறைச்சு நம்ம குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த சின்ன அபிஷேகம், ஒரு அலங்காரம், ஒரு ஆரத்தி வந்து காமிச்சிருந்தேன். சிவபெருமானை பத்தி சொல்லவே வேணாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போற, நமக்கு வழி நடத்துற ஒரு கடவுள் அப்படின்னா சிவபெருமான், சுடுகாட்டு சாமின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த நமச்சிவாயனை வந்து நம்ம வந்து இன்னைக்கு விபூதி வச்சு நம்ம வந்து அவர் வேண்டும் போது நமக்கு நவ கிரகங்கள்ல இருக்கிற எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையுமே வந்து சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சோம்னா அவர் வந்து நம்மளை பார்த்துக்குவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கடவுள்களை வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போறதுங்கிறது சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதத்தை வந்து நமக்கு பெற்றுத்தரும். சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நமக்கு வந்து சகல செல்வங்களும் வந்து கிடைக்கும். மகாலட்சுமி தாயாருடைய ஆசையும் கிடைக்கும். ஸோ இந்த நாள்ல உங்களால முடிஞ்சா பெருமாள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்க வீட்டிலேயே வந்து சின்னதா எளிமையா பூஜை பண்ணி கடவுளை வந்து வழிபாடு செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நல்லபடியா வந்து எல்லாமே வந்து அமையணும், எல்லா வளங்களும் கிடைக்கணும் சொல்லி நம்ம வந்து இறைவனை வந்து வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.